இந்நேரம் இந்த படம் மட்டும் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தமிழ் ஆடியன்ஸ் போய் ஆஹா ஓஹோன்னு சொல்லி தியேட்டரில் நின்றுருப்பாங்க. அப்படி ஒரு படத்தோட தான் வந்திருக்கேன், காளிதாஸ் 2. இது உண்மையாகவே உள்ள ஒரு ஒர்த்து படமா இல்லை நார்மல் கிரைம் த்ரில்லர் தானான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டீப் ரீட் சினிமா. காளிதாஸ் 2 இந்த படம் வந்து 2018 வந்த காளிதாஸ்னு ஒரு படத்தோட சீக்வல் தான் இந்த படம். நீங்கள் ஆனால் காளிதாஸை பார்த்துருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது பார்க்கலனாலும் நீங்கள் டைரெக்டாக அந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப பெரிய கனெக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு குழந்தை வந்து கொன்னுடுறாங்க யாரோ. அதை தொடர்ந்து இன்னொரு பொண்ணு ஒன்று செத்து போயிடுது. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த கொலைகள்லாம் செஞ்சது ஒருத்தன். அந்த ஒருத்தன் யாருன்னா, அவன் ஆல்ரெடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸில் மாட்டினவன். அவன் அந்த கேஸில் எதுக்காக மாட்டினான், இந்த கொலையெல்லாம் உண்மையாகவே அவன் தான் பண்ணானா இல்லையா, இதுக்கான ரீசன் என்ன, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே நான் ட்விஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா படத்தில் ஒரு ட்விஸ்ட் இல்லை, 2 ட்விஸ்ட் இல்லை, 3 ட்விஸ்ட் இருக்குது. அந்த 3 ட்விஸ்ட்டுமே ஏனோ தானோன்னு சும்மா சொல்லி வச்ச மாதிரி இல்லை. ஒவ்வொரு ட்விஸ்ட்டுமே கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிளெண்ட் ஆகி தான் வருது. அதேமாதிரி ஒவ்வொரு ட்விஸ்ட்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் டீசெண்டாக செட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கிரிப்பிங்காகவே போகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஒவ்வொரு சீனும் நகர்றப்போ நமக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். சாம் சிஎஸோட மியூசிக்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னே பேக்ரவுண்ட் மியூசிக்கை சொல்லலாம். ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே தான் அந்த கிரைம் விஷுவல்ஸும் பிளெண்ட் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா டிஓபி ஒரு க்ளீன் விஷுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் எடிட்டிங் நல்லா ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு விஷுவல் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் எடுத்திருக்காங்க. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஏசியாக வந்த அந்த ஒரு பொண்ணை மட்டும் வேறு யாராவது கேஸ்ட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, மொத்தத்தில் அப்போ இந்த படம் வந்து ஒரு பெர்ஃபெக்டான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில தவறுகள் இருக்குது படத்தில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்பவே இழுத்த மாதிரி இருந்துச்சு. டக்கு டக்குன்னு இதுதான்டா ஸ்டோரி அப்படின்னு சொன்ன மாதிரி எடுக்காமல் ரொம்ப இழுத்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக போலீஸ் தேடின மாதிரியே வந்து தேடிட்டேன் சார், அந்த குழந்தை இங்கே இல்லை சார் அப்படின்பாங்க. ஆனால் அதில் ஒரு ரூமை தேடி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பரத் போய் அந்த ரூமை உடச்சி உள்ளே போய் பார்ப்பாரு. அதே போல் ஃபஸ்ட்டு சீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரத் வந்து நார்மலாக கேஷுவலாக ஃபோன் பேசிட்டு கீழே இறங்குவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருவார். அதெல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. அதே போல் ஒரு முக்கியமான லூப் ஹோலாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் ஒன்று வேணும். அதை வந்து ஹீரோ வந்து அவராக கண்டுபிடிக்காமல் சஸ்பெக்ட்கிட்டே போய் அந்த டீட்டெயில் என்னன்னு சொல்லி கேட்பாரு. இதெல்லாம் ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இன்ட்ரோவில் கூட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஒரு ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டை இன்ட்ரோவில் ரிவீல் பண்ணி அப்படி நம்மளை இன்ட்ரோவில் அனுப்பியிருந்தாங்கன்னா இன்னுமே இம்பாக்ட் அதிகமாகிருக்கும். டூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு 2 hours 17 minutes எடுத்துருக்காங்க. அவ்வளோ நேரத்துக்கான அவசியமே இல்லை. ஒரு 2 hours இந்த படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா இன்னுமே மலையாள மூவி போலே இன்னுமே ரொம்ப கிரிப்பிங்காக இருந்திருக்கும். அதே போல் கட் பண்ண வேண்டியதுக்கு தேவையான சீன்ஸும் நிறையாவே இருந்துச்சு படத்தில். பை த வே, இது போல் ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா காளிதாஸ் 2 உண்மையாகவே ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் தான். நீங்கள் தாராளமாக போய் உட்காந்து பார்க்கலாம். தாராளமாக நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோடும் பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் சீனும் கிடையாது. நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போல் மூவி ரிவ்யூஸ்க்குலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பிரசன்னா.